ஆசிரியர் உதவியுடன் அரசு பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மக்காத பொருட்களை பயன்படுத்தி வண்ண வண்ண கைவினைப் பொருட்களை தயார் செய்து அசத்தி வருகின்றனர். அரசு பள்ளி ஆசிரியர்களின் புதிய முயற்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கரூர் மாவட்டம் வெள்ளியணையில் கடந்த 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி 1978ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மேலும் பள்ளி மாணவர்கள் ஒழுக்கமான முறையில் இருப்பதற்காகவும் செல்போன் பார்ப்பதை தடுப்பதற்காகவும் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் விதமாக ஆசிரியர்கள் பல்வேறு கற்றல் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தையல் ஆசிரியை மாரியம்மாள், ஓவிய ஆசிரியை பானுமதி ஆகியோர் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மக்கா பொருள்களை கொண்டு பல்வேறு வண்ண வண்ண கைவினைப் பொருட்களை செய்ய கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இதன் மூலம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு மாணவர்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவதாக தெரிவிக்கிறார் தையல் ஆசிரியர் மாரியம்மாள். தொடர்ச்சியாக பசங்கள் எப்போவுமே பாடம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கிடையே இந்த கை வேலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நிறைய கலைகள் இருக்குது. இந்த கலைகள் எல்லாம் மாணவர்கள் வெளிக்கொண்டு வரும் விதமாக பசங்களுக்கு இந்த கை வேலைகள் கற்றுக் கொடுக்குறோம். ஆஞ்சு வச்சு பொம்மை சொல்லி கொடுக்குறோம். தூக்கி போடுற கேலண்டர் அட்டை வச்சு தலைவர்கள் படம், நிறைய படங்கள் எல்லாம் வரைஞ்சி வீட்டை அலங்கரிக்கிறோம். அப்புறம் உடஞ்ச வளையல் வச்சு நாங்கள் நிலவு தோரணம் செய்கிறோம். நிறைய வேஸ்ட்டாக தூக்கி போடுற என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அது எல்லாம் வச்சு நாங்கள் அதை மறுபடியும் மீண்டும் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை வச்சு கலைப்பொருட்கள் நிறைய செய்கிறோம். கைவினைப் பொருட்களை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் குளிர்பானங்கள், இளநீர் போன்றவற்றை அருந்த பயன்படும் மக்காத பொருளான ஸ்ட்ராவை பயன்படுத்தி வண்ண வண்ண ரிப்பன்களை கொண்டு பொக்கே தயாரிக்கின்றனர். அதேபோல் பிளாஸ்டிக் ஒயர்களை கொண்டு பூஜை கூடைகள், டியூப் குடைகள், பஞ்சு மூலம் பொம்மைகள், பானை ஓவியங்கள், துணிகளில் எம்ப்ராய்டிங், கேலண்டர் அட்டைகளில் கிளாஸ் பெயிண்டிங், தலைவர்களின் வண்ண வண்ண படங்கள் வரைதல் என ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு கொண்டு செய்தும் வரைந்தும் அசத்துகின்றனர். இப்போ எல்லோரும் வீட்டிலேருந்து வேஸ்ட்டாக கொட்டாங்குச்சி வெளியே தூக்கி எறிகிறாங்கல்ல, அதுலேருந்து நாங்கள் பென் ஸ்டாண்டு செய்வோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் நாங்கள் பென் ஸ்டாண்டு செய்வோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி ரோஸ், ஃப்ளவர், இந்த மாதிரி பானையில் நிறைய டிசைன்லாம் செய்வோம். படித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் எதுவும் வேலை கிடைக்கலன்னா நாங்கள் இதை சுயமாக நாங்களே செஞ்சு நாங்களே விற்று பயனுடைய நாங்களே ஆக்கிப்போம். கல்வியோடு சேர்த்து கலைப்பொருட்கள், ஒயர் கூடைகள், ஓவியங்கள், பிளாஸ்டிக் மலர்கள் தயார் செய்வதால் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு சுயதொழில் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பாடங்கள் அதிக கவனம் செலுத்துறதுனால சோர்வடைஞ்சிருவோம். அதனால் கலைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். எங்கள் கலையாசிரியர்கள் 2 பேர் இருக்காங்க. எங்களுக்கு கூடை முடிதல், தையல் போட்டுதல், முகமூடி செய்தல், வேஸ்ட்டு பொருட்களை வச்சு வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் செய்தல், இதுமாதிரி நிறைய நாங்கள் செய்வோம். அதெல்லாமே இதை நாங்கள் செஞ்சால் இதை விற்கவும் முடியும். எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு செஞ்சுட்டு அதுக்கு அதிகமாக செய்யும்போது எங்களுக்கு விற்றா அதில் லாபமும் இருக்கும். பொதுவாக இது போன்ற கலைப்பொருட்கள் செய்வதில் மாணவிகளே அதிகம் ஆர்வம் காட்டுவார். ஆனால் இங்கு படிக்கும் மாணவர்கள் கைவினைப் பொருட்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் இந்த படைப்புகளை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்வையிட்டு பாராட்டி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.